ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பையன் 5th கிரேட்லேருந்து 6th கிரேட் போயிட்டாங்க. ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் புக்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் 12th படிக்கும் போது இவ்வளோ புக்ஸ் நாங்கள் படிக்கலை. ஆனால் இவங்களுக்கு 6thலேயே இவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு. டோட்டலாக 38 ஐட்டம் இருக்குது. புக்ஸு நோட் புக்கு ரெண்டும் சேர்த்து. ஒவ்வொரு புக்லேயும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். மேத் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. அதே மாதிரி மேத்லேயே டோட்டலாக 5 புக் இருக்குது. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இருக்குது. சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி இருக்குது. லேப் மேனுவல்னு சொல்லிவிட்டு அதில் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. எஸ்ஆர்பி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கெல்லாம் பார்க்கும் போதே எப்படி இந்த பிள்ளைங்க படிப்பாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு வந்துடுது. ஹேண்ட் ரைட்டிங் புக்கும் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது தான். ஸோ அதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் புக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா புக்ஸுமே இருக்குது. அதே மாதிரி நோட் புக்கும் பார்த்திங்கன்னா 20க்கு மேலே நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறது பெருசில்லை. இதுக்கெல்லாம் கவர் பண்ணி நீட்டாக லேபிள் ஒட்டி நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். பாருங்கள் மேத்ஸில் இவங்க ஸ்கூலில் பார்ட் 1ங்கிறது மொதல் 6 மந்தில் பார்ட் 1 எடுப்பாங்க. அடுத்த 6 மந்தில் பார்ட் 2 புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு பார்ட் 2ல் இருக்கிற சப்ஜெக்ட்ஸு கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ பார்க்குறது ஸ்கூல் டைரி. இந்த டைரியில் தான் டெய்லியுமே ஹோம்ஒர்க் என்ன, ரைட்டிங் ஆகட்டும் ஓரல் ஆகட்டும் என்ன படிக்கணும், என்ன இன்றைக்கி கிளாஸில் நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கூல் டைரியில் டெய்லியும் அவங்க கையாலேயே எழுத சொல்லுவாங்க. மேம் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே நோட் புக்ஸு. நோட் புக்கே இவ்வளோ நோட் புக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படியும் 2 இல்லைன்னா 3 நோட் புக் தேவைப்படும். ஸோ அதுக்கான நோட் புக்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கூல்லையே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸ் பே பண்ணிடுவோம் புக்குக்கும் சேர்த்து. அதனால் புக்ஸ் எல்லாமே ஸ்கூலில் போய் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கணும் புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ண. ஏன்னா ஒரே டைமில் எல்லா புக்ஸுக்கும் கவர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி ஒரு 10 புக் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு 4-5 புக் பண்ணுறோம். அந்த மாதிரி டைம் எடுத்து தான் புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணணும். இந்த சிந்தட்டிக் கவர் பண்ணுற அந்த ரோல் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ப்ளஸ் லேபிள் இருக்குது, சிசர் இருக்குது, ப்ளஸ் ஸ்டாப்லர் பின்னு, ஸ்டாப்லரு இதெல்லாம் வச்சுட்டு இப்போ புக்ஸுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி கவர் பண்ணுறேன்னு. இந்த கவரை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த சிந்தட்டிக் கவர் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புக்ஸில் புக்ஸில் இருக்கிற அட்டையெல்லாம் கிளியாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு புக்ஸை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நார்மல் கவர் தான் பண்ணுவோம். கவர் பண்ணால் அதை கடைசி வரைக்கும் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் கிழிக்காமல் வச்சுப்போம். புக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. பேக்கில் அப்படியே தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. திடீர்னு கவர் கிழிஞ்சிருச்சுன்னா என்னோடய கவர் கிழிஞ்சிருச்சு வேறு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு சிந்தட்டிக் கவர் மாதிரி, நார்மல் பேப்பர் இல்லாமல் இது சிந்தட்டிக்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் 150 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம். இதில் நீங்கள் கவர் பண்ணி இவங்க ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் கவர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் கவர் பண்ணி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளியாமல் வச்சுப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன புக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணி எவ்வளோ டைமில் முடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். பாருங்கள் புக்ஸுக்கு கவர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் கவர் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
புக்ஸு கவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 5 புக்கு இல்லைனா 6 புக் தான் பண்ணுவோம். பட் இவங்களுக்கு டோட்டலாக 38 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் செகண்ட் லாங்குவேஜும் தேர்ட் லாங்குவேஜ் புக்கும் இன்னும் வரல. அது ஒரு 4 புக்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அன்றைக்கி தான் தருவாங்க. ஸோ இந்த 38 புக்கு கவர் பண்ணுறதே வந்து பெரிய வேலையாக இருக்குது. இந்த வருஷம் இந்த வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கே வந்து இந்த ஒர்க்கை நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஈஸியாக வந்து புக்கு கவர் பண்ணுவேன். பாருங்கள் கவர் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து இன்னும் சொல்லலை. இவங்களுக்கு வந்து மார்ச் 20 லீவ் கொடுத்துட்டதுனால ஸோ சீக்கிரமாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் மே லாஸ்ட் வீக்கில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ரெடி பண்ணணும். புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணணும். யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி வைக்கணும் நீட்டாக. அப்புறம் ஸ்கூல் பேக்கெல்லாம் தூசு தட்டி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இது எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்குக்கு கவர் பண்ண உடனே மெயினாக வந்து ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துருங்க. 4 ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கவர் வந்து பிரியாமல் இருக்கும், இவங்க நீட்டாக வச்சுப்பாங்க. ஸோ நான் 4லேருந்து 6 ஸ்டாப்லர் பண்ணலாம். நான் 6 ஸ்டாப்லர் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ தான் நீட்டாக வச்சுப்பாங்க. இல்லைனா வந்து உடனே மறுபடியும் கிழிச்சிட்டு வந்துட்டு கவர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு நம்ம பண்ணும் போதே வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக 6 ஸ்டாப்லர் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலி வந்து ஒரு புக்குக்கு வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு புக்கு கவர் பண்ணவே 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நான் 38 நோட் புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கவர் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தைங்க படிக்கணுன்னா இந்த வேலையெல்லாம் ஒரு பேரண்ட்ஸாக வந்து நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ ஒரு புக்கு கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற எல்லா புக்குக்கும் கவர் பண்ணணும். கடைசியாக வந்து லேபிள் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, யாரோட புக்கு அப்படிங்கிற அந்த நேமு, ஸ்டாண்டர்டு, செக்ஷன், ஸ்கூல் நேமு இது எல்லாமே வந்து எழுதி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட புக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ லேபிளும் பண்ணி கொடுத்துருங்க. லேபிள்லாம் வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்ததுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையே வந்து நான் ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலி ஒரு புக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் மீதி புக்ஸுக்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் 11:30க்கு ஆரம்பித்தேன். ஸோ 2:30 ஆகிடுச்சு. இப்போ 2:30க்கு தான் வந்து முடித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து ஒரு 17க்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதோட இந்த சிந்தட்டிக் ரோல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட் 2 வீடியோவில் வந்து மீதி நோட் புக்குக்கெலாம் வந்து கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன். நோட் புக்கும் ஒரு 20 கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன்.